ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு வாணலில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அது கூட ஒரு 20 பல் பூண்டு தோல் உரித்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா செந்நிறமாக வதங்கி வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வேறு எந்த தூளும் இதில் ஆட் பண்ண போகிறதில்ல, மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதும் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. அதை இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நமக்கு மீன் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வரணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் இந்த மாதிரி காய்கறிகள் கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நமக்கு தேவையான மீனை இதில் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா போதும். ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.